Taste Daily. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். சர்மா, நான் தெளிவா இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அணியை மூணாவது தள்ளுறதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். இன்னொரு பக்கம் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மாநாடெல்லாம் போட்டு அவங்க ஒரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அவங்க கமலாசங்க லெட்டர் பேட் கட்சி மாதிரி கமலாசன் விக்ரமாண்டில நிற்காத மாதிரி இன்னொரு கமலாசன் தான் விஜய். மூப்பனார் மேல எங்க அண்ணன் சிவாஜி வன்மத்தில் அரசியல் பண்ணி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போனது மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸை தான் விஜய் தரப்பினர் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்லாம் சொல்லலாம். இது வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல். 2026க்கு அப்போ பிரியங்கா காந்தியை இங்க தமிழ்நாட்டில் அவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழலாகவும் இது மாறும் தானே. திமுக காங்கிரஸ் அணிக்கு பிரச்சாரம் பண்ணா பிரியங்கா காந்திக்கு ஒரு வேல்யூ உண்டு. மகாராஷ்டிரால பாஜக என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு, ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இது என்ன மெசேஜ்? நல்ல வேளை மகாராஷ்டிரால வெற்றி பெறலன்னா என்ன சொல்லிருப்பீங்க? மோடிக்கு எதிர்ப்பு வந்துரும், பிஜேபியில RSS அங்க பண்றாங்க இங்க பண்றாங்க, நிதின் கட்கரி ஏதாவது 4 பேர்களை சொல்லிக்கிட்டு என்ன வருத்து வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல. வணக்கம் சார். வணக்கம் சர்மா. ஓகே, இப்போ இது அதிமுகவுக்கு இது ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குதா? அது அதிமுக தான் கேட்கணும். உண்மையில சீமான் குறித்து விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். சர்மா, நான் தெளிவா இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அணியை மூணாவது தள்ளுறதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். இதுல நான் யார் யாரெல்லாமா ஃபைட் பண்றேன்னா, அன்னைக்கு சசிகலா அம்மையாருக்கு எதிராக நான் ஃபைட் பண்ணும்போது எங்களுக்கு தூணா இருந்த மதிப்புக்குரிய தமிழிசை அம்மையாரையும் எதிர்த்து தான் நான் இதில் நிற்கிறேன். நயனார் நாகேந்திரன் சகோதரர் அவருக்கு அரசியலை பண்ணுவார். தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கான ஒரு சகோதரர். அதை நான் மறுக்க வரல. தமிழிசை அம்மையார் மாதிரி செல்வாக்கற்றவர்னு சொல்ல முடியாது. அவருக்கு பேக்கிங் உள்ளவர் தான். தாளிங்க நாடார் புகழில் குளிர் காயக்கூடியவர் இல்லை. அவருக்கு வந்து செல்வாக்கை நிரூபிக்கக்கூடியதான் சகோதரர் நயனார் நாகேந்திரன். இவங்களுக்கு கருத்தையும் எதிர்த்து தான் நான் ஃபைட் பண்ணுறேன். அவங்க கட்சி, அவங்க பொறுப்பில் இருக்கவங்க, இவங்களையும் மீறி தான் நான் எடப்பாடி பழனிசாமியை 2026 மூணாவது இடத்துக்கு தள்ளிடணுங்கிறது தான் என்னோட மூவ் இருக்குது. நான் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ரெட்டையில வாங்கிட்டு ஏமாற்றுவாருன்னு சொன்னேன். ரெட்டையிலே கொடுத்துட்டாங்க. அது கொடுத்த பிறகு அவர் தன்னுடைய வழக்கமான அரசியலை மோடிக்கிட்டையும் காட்டுட்டாரு. மோடிக்கிட்ட காட்டினவருக்கு நம்ம காட்டணுங்கிறதுல நான் வெளிப்படையாக இருக்கிறேன். வெளிப்படையாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அணியை 2026 மூணாவது இடத்துக்கு தள்ளணுங்கிறதா என்னோட நோக்கம். ஓகே, அப்போ மூணாவது இடத்துக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. அப்போ 2வது இடத்துக்கு யார் வரப்போறா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியா இருக்கு. 2வது இடத்துல நாங்க தான் இருக்கோம், எங்க கூட்டணி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அண்ணாமலை வந்து சொல்லிட்டே இருக்காரு. திமுகவுக்கு எதிரான நிலையில் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மாநாடெல்லாம் போட்டு அவங்க ஒரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அவங்க கமலாசங்க கட்சி ஆரம்பிச்சு விக்ரவாண்டியில் நிக்கலன்னும் போதே அங்கே பிஞ்சு போச்சு, ஸ்டார்ட்டே ஆகல. லெட்டர் பேட் கட்சி மாதிரி கமலாசன் விக்ரவாண்டியில் நிற்காத மாதிரி இன்னொரு கமலாசன் தான் விஜய். கட்சி ஆரம்பிச்சா பிரசாந்த் கிஷோர் மாதிரி இடைத்தேர்தலில் நின்றுக்கணும். நிற்காதவங்களுக்கெல்லாம் என்ன மக்கள் என்ன மரியாதை கொடுக்க போறாங்க? சீமானாவது 214 நிப்பொண்ணி கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறாரு. என்ன ஸ்டாண்டுன்னே தெரியாதவங்களெல்லாம் மக்கள் ஒன்றும் ஏற்றுக்க மாட்டாங்க. சினிமா கவர்ச்சியிலலாம் மக்களுக்கு ஒன்றும் ஓட்டு விழல. எம்ஜிஆருக்கு திமுக ஓட்டை தாண்டி விழுந்தது 3% வாக்கு தான். அதே மாதிரி விஜயகாந்துக்கு அரசியல் சூழ்நிலை இருந்ததுனால தான் 8%, 3வது வந்ததுனால தான் விழுந்தது. எந்த இஷ்யூவும் இல்லாமல் குழப்பத்தின் உச்சத்தில் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகலாமாங்கிற ஒரு முயற்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் மக்கள் என்ன பெரிய மரியாதை கொடுத்துட போறாங்க? அது வந்து அதிமுகவோட தான் வன்ம அரசியலில் உதயநிதி ஸ்டாலின் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி, நெகட்டிவ் அரசியலில் மூப்பனார் மேல எங்க அண்ணன் சிவாஜி வன்மத்தில் அரசியல் பண்ணி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போனது மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸை தான் விஜய் தரப்பினர் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்லாம் சொல்லலாம். இது வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல். அந்த காழ்ப்புணர்ச்சி அரசியலில் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸில் வந்த யாருமே உருப்பட்டதில்லை. அதே நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் விஜய் பண்ணிட்டு இருக்காப்புல. அதே வேளையில் நான் சகாதேவ மாதிரி சொல்றேன், பாசிட்டிவா 214 தொகுதி கேண்டிடேட் போட்டா அவருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு கிடைக்கும். இடைத்தேர்தல் கேரளால முடிவுகள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? இது தென் மாநிலங்கள்ல என்ன மாதிரியான ஒரு கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு தென் மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்ண ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம பிடிக்கலைங்கிறது வேற விஷயம். வேல்யூ இருக்குது. வெற்றி பெற்றால வெற்றி பெற்றுட்டாங்க, நல்ல லீடிங் வெற்றி பெற்றுட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்க திமுக காங்கிரஸ் அணிக்கு பிரச்சாரம் பண்ணால் பிரியங்கா காந்திக்கு ஒரு வேல்யூ உண்டு. நம்ம மறுக்க வரல. இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு சொல்லத்தான் செய்வாங்க. அதனால தான் நான் தத்திராத்திய கோத்திர கவுல் பிராமணர் மண்ணுன்னு பலமுறை சொல்லிட்டு இருப்பேன் தெரியுமா. 29 அதை உடைக்கணும்னு ஆசைப்படுறோம். பார்ப்போம். 2026க்கு அப்போ பிரியங்கா காந்தியை இங்கே தமிழ்நாட்டில் அவங்க பயன்படுத்துறதுக்கான
ஒரு சூழலாகவும் இது மாறும் தானே? திமுக கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் அதில் முடிவெடுக்கணும். ஸ்டாலின் முடிவெடுத்து அவங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா திமுக கூட்டணிக்கு பிரியங்கா காந்தி ப்ளஸ் தான். எல்லா இடங்களுக்கும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்து சில நேரங்களில் வந்து பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துகிறார். அதே மாதிரி பிரியங்கா காந்தியும் இங்கே பயன்படுவாங்களா 2026? அதை தானுங்க சொல்கிறேன். தத்திரேதை கோத்திர கவுல் பிராமணர் மண்ணுன்னு தாங்க சொல்கிறேங்க. இவங்க தத்திரேதை கோத்திர கவுல் பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கு வேல்யூ இருக்குன்னு தானே சர்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வேதனையோட அப்படி இருக்க இந்த நாட்டில்ங்கிறதோட சொல்கிறேன். உண்மை அதுங்கிறது நமக்கு ஏற்றுக்க முடியலனாலும் உண்மை அதுங்கிறத சொல்லித்தான் ஆகணும்னு சொல்கிறேன். அதை 29 மோடி உடைப்பாராங்கிறத முயற்சி பண்ணுறோம். ஓகே, இப்போ மகாராஷ்டிரா அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. மகாராஷ்டிராவில் பாஜக என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு, ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இது என்ன மெசேஜ்? நல்ல வேளை மகாராஷ்டிராவில் வெற்றி பெறலன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? மோடிக்கு எதிர்ப்பு வந்துடும், பிஜேபியிலே RSS அங்க பண்றாங்க இங்க பண்றாங்க, நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத், ஏதாவது 4 பேர்களை சொல்லிக்கிட்டு என்ன வறுத்து வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். அப்படி எதுவுமே யாரும் வறுத்து வர முடியாத அளவுக்கு மகாராஷ்டிரா மக்கள், குறிப்பா இந்த வெற்றிங்கிறது வந்து பாசிட்டிவ் ஓட்ஸுக்கான வெற்றி. இது அந்த பெண்களுக்கு உதவித்தொகை, உரிமை தொகை மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கொடுக்குறாருல தமிழக முதல்வர், அதே மாதிரியான ஸ்கீம்ல தான் அங்க வந்து ஆமா. எங்க உண்மை பிரியங்கா காந்தியை பற்றிய உண்மையே சொல்லும் போது எமர்ஜென்சியில் கைதாகி உள்ள இருந்த ஸ்டாலினை பற்றிய உண்மையை சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன கவலை? ஸ்டாலின் பண்ண இது வந்து அவருக்கு பாசிட்டிவ் ப்ரோ இன்கம்பன்சி கொடுத்துருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் மத்திய பிரதேசில் கொடுத்தது, மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்கு, தென் ஜார்க்கண்டில் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலினுக்கு நாளைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அது இருக்கத்தான் செய்யுங்கிறது தான் என்னோட வெளிப்படையான கருத்து. நம்ம 2024 என்ன சொன்னேன்? மோடி இந்தியாவில் எப்படியும் பிரதமராக வந்துடுவார், தமிழ்நாட்டில் 35 சீட்டு மு க ஸ்டாலின் தானே ஜெயிப்பாருன்னு சொன்னேன். ஸோ ஒன்று, இந்த ப்ரோ இன்கம்பன்சி இது வேலை பண்ணிருக்கு. 2வது, ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம், மனோஜ் ஜாரங்கி பட்டேல் மராத்தா, இவர் கேண்டிடேட் போட்டார். கொஞ்ச நாள் மகாராஷ்டிராவில் மற்ற ஜாதிகளுக்கு எதிராக பெரிய ஒரு அச்சத்தையும் பீதியும் உருவாக்கிட்டார். உண்டா இல்லையா? குன்பி மராத்தாவை ஓபிசியில் தூக்கி போடு, டைரக்டா போடு, எதுவும் கேட்கக்கூடாது, நீ போட்டே தீரணும்னு பெரிய கலாட்டா பண்ணார். கடைசியாக கேண்டிடேட் போட வந்தார். கேண்டிடேட் போட வந்ததும் சரத்பவார் முயற்சி பண்ணி கேண்டிடேட் போட்டால் தோற்று போவோமேன்னு அதை தடுத்தார். விளைவு இதர ஜாதிகள் எல்லாமே பாஜகவை நம்பி கிளியர் கட்டாக, அதில் சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டேனாலும் இந்த இதுக்கெல்லாம் தெளிவாக நின்னது தேவேந்திர பட்னாவிஸ் தான். இஸ் ஏ பிராமின், இட் இஸ் நாட் அன் இஷ்யூ, இஸ் ஏ காஸ்ட் நியூட்ரல் லீடர். அதான் ஜஸ்ட் பிராமின்னாலும் மாலி, தங்கர், வஞ்சாரா, தமிழர்கள், குஜராத்தி, வட இந்தியர் எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர். அந்த என்டிஏ தான் இதில் சரண்டர் ஆகாமல் நிற்கிறாங்கன்னு தெளிவாக நின்று மாலி, தங்கர், வஞ்சாராக்கள்லாம் பெரிய அளவுக்கு வந்து வாக்களிச்சுட்டாங்க. எடுத்தேங்க ஒருத்தன்னு ஒருத்தர் வந்து இது பண்ணாரு, என் பேச்சை கேட்காம செயல்பட்டாரு. மன்னார் நாவிதர் குயவர், போயர் ஒட்டர் போன்ற சமங்களுக்கு பெரிய அநீதி அளிச்சாரு. அந்த சமங்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி பிசியில் இருக்கக்கூடிய முத்திரேர் யாதவர், செங்குந்தர், விஸ்வகுமார் போன்ற சமங்களுக்கு நியாயம் பண்ணல. இவ்வளவு அநீதி பண்ண ஒருத்தருக்கு எதிராக ஒரு பிடியில் இருந்து ஒரு சில அரசியலை பண்ணிட்டு இருக்க எதிராக அவரை 3வது அனுப்பலாங்கிற நம்பிக்கையிலையும் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மகாராஷ்டிரா ரிசல்ட் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குது. சமூகங்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சமூக நீதி சூறையாடலை பண்ண முடியாது. அப்படி பண்ணவங்களுக்கு மீண்டும் மக்கள் அந்த தண்டனை கொடுப்பாங்கன்னு உறுதியாக நான் நம்புறேன். இல்லை, இப்போ இது வந்து என்டிஏ கூட்டணிக்கான ஒரு வெற்றியாக பார்க்குறதா, இல்லை வந்து அமித்ஷா, மோடி ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷனால் இது வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு இதை பார்க்குறதா? ஹியூமிலேட்டிவ் வெற்றி, கலெக்டிவ் எஃபெக்ட் தான், எல்லாரோட எஃபெக்ட் தாங்க. இல்லை, மீண்டும் எப்படி வந்து பாஜக அங்கே வர முடிஞ்சது? அதுக்கான அரசியல் களம் தான் அங்கே இருந்ததா, இல்லை என்ன மாதிரியானதுங்க கணக்கு? அதான் சொல்கிறேன்ல, ப்ரோ இன்கம்பன்சி பெண்களுக்கு கொடுத்த அந்த பாசிட்டிவ் இது, அந்த ஸ்கீம்ஸ் தான் திரும்ப வந்து அவங்கள மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணம். கண்டிப்பா பெண்கள் ஜாதி, மதம், அரசியல் கடந்து இந்த ஸ்கீம்ல ஓட்டு போட்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு. அதுவே ஒரு ஏற்றத்தை கொடுத்துருது. அது ஹேமந்த் சோரனுக்குனாலும் சரி, சிண்டே பட்னாவிஸுக்குனாலும் சரி, அது நடந்துருது. சரிதானா? அடுத்த கட்டம் இந்த மனோஜ் ஜாரங்கி பட்டேல் ஜாதியை வச்சு மிரட்டு பிற ஜாதிகள்லாம் இதில் பட்னாவிஸ் தெளிவாக வந்து பிஜேபி சரண்டர் ஆகாமல் காப்பாற்றுறாருன்னு சொல்லும்போது அது பாஜக அணிக்கு இவர் அஜித் பவார், சிண்டே, நம்ம ஜாதி அடிப்படையில் எல்லாம் பார்க்காண்டா, அவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியாக வந்துட்டு அது தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும். தப்பு செய்தவங்க மீண்டும் தண்டனை அடைவாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகுங்கிற மாதிரி அந்த தப்பு செய்தவங்க 2026 அந்த தண்டனை அடைவாங்க. அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு நம்மளோட அரசியல் பணியும் சமூக நீதி புரட்சியும் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் நம்ம பணி அதுலேயும் தொடரும்.
நமக்கு நம்பிக்கை கொடுத்தது மாலி தங்கர் வஞ்சாரா விழிப்புணர்ச்சி அடைஞ்ச மாதிரி வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா மற்றும் பிசியில் இருக்கக்கூடிய முத்திரேர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா இந்த சமூகங்கள் மத்தியில் நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி விட முடியும். இதற்காக எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை சந்தித்து அதை மகிழ்ச்சி என்பது போராட்டம் பண்ணி போராடி அவங்களுக்கு அவங்க இடத்த we can show them their placeங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஓகே, இந்த ஜார்க்கண்ட் அந்த அரசியல் சூழல் அங்க வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன? பெண்கள் இது வந்து ஒரு முக்கிய காரணம். ஹேமந்த் சோரன் கைது அந்த ட்ரைபல் பீப்புள் மத்தியில் அவங்களுக்கு சிம்பதி ஒரு காரணம். பல ஃபோர்ஸஸ் வந்து பொருந்தா கூட்டணியாட்டு பாஜகவோட ஒரு கட்சி கூட்டணி கட்சி ஆனது ஒரு காரணம். பல குர்மி சம்பந்தப்பட்ட பல ஃபோர்ஸஸ் வந்து எமர்ஜ் ஆகி வாக்க பிரிச்சது ஒரு காரணம். இல்லை, இப்போ இந்த இடத்துல பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் ஜார்க்கண்ட் மாநிலம் என்ன மாதிரியான முடிவுகள் வந்து தலைக்கு வந்தது தலைப்போட போச்சு. சர்மா மகாராஷ்டிராவில் வந்திருந்தோன்னா ஐயோ மோடி போயிட்டாரு, ஐயோ அவர் வராரு, ஐயோ யோகி ஆதித்யநாத் வராரு, ஐயோ கட்கரி வராருன்னு தமிழ்நாட்டில் பெரிய அலாவதி ஆயிருக்குமே. சர்மா பரவாயில்ல, சர்மா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. இது மகாராஷ்டிரா வெற்றி மூலமாக மோடியோட தலைமை மீண்டும் இந்திய மண்ணில் உறுதி செய்யப்பட்டுட்டு இந்த விஷயம் மோடி பண்ணிட்டாரு. காங்கிரஸ் ஒட்டுண்ணி, ஸ்டாலின் எங்களுக்கு எதிரி இல்லை, அகிலேஷ் யாதவ் எங்களுக்கு மெயின் எதிரி இல்லை, சரத்பவார் எதிரி இல்லை, ஒமர் அப்துல்லா எதிரி இல்லை, ஹேமந்த் சோரன் எதிரி இல்லை, எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி. ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது சப் கேட்டகரைசேஷன். இந்த ரெண்டுலையும் மோடி 29 நிமிர்ந்து வருவார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணியும் இங்கே என்டிஏ கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி அரசியல் சூழல் வந்து இந்திய அளவில் நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.